காந்தி கோல்வால்கரிடம் சொன்னது, ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பப்ளிக்கா பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்ன கொடுங்க? எனக்கும் இந்த கலவரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எங்களுடைய அமைப்பு அமைதி வழியில் நடக்கின்ற அமைப்பு, இப்படி கலவரத்தில் ஈடுபட்டு இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன்னு அறிக்கை கொடு, அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வா என்று காந்தி கோல்வால்கரிடம் எச்சரிக்கிறார். கோல்வால்கர் அவர்தான் வாழைப்பழம் மாதிரி பேசுவாரு. அந்த நபர் காந்தியிடம் திரும்ப சொல்லுகிறார், இல்லை மகாத்மா, நீங்களே அதை சொல்லுங்கள், எங்களின் சார்பாக நீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை காந்தி நேருவிடம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுறான், ஆனா அவன் மேல நம்பிக்கை இல்லை, அது ஆக்ஷன் சார் அப்படின்னு காந்தி நேருவிடம் எச்சரிக்கிறார். இதை நேரு பட்டேலுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இதுவல்ல செய்தி. இது 12 செப்டம்பர்ல நடக்குது. அடுத்து 4வது நாள் அந்த சந்திப்பினுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, காந்தியை ஒரு கூட்டத்திற்கு பேச அழைப்பது. 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1947 டெல்லியில் இருக்கின்ற வால்மீகி கோயிலில் காந்தி தலைமையில் RSS காரர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். மகாத்மா காந்தி அந்த கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசியிருக்கலாம்? கோல்வால்கர் போன இடம் வந்தப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? நாங்க அமைதியானவர்கள்னு நீங்களே சொல்லிருங்க காந்திஜின்னு சொல்லிட்டு போனாரு. அதை சொல்லி இருக்கலாம். அதுக்கு தான் வந்து பேசி கூட்டு போறது. கூட்டிட்டு போனதுக்கு பிறகு காந்தி அங்கு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் அத்தனை பேரும் வன்முறையை கைவிட வேண்டும். உங்களுடைய கைகள் எதை செய்ய துடிக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீங்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கலாம், தீண்டாமையை கடைபிடிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் ஆன்மா என்பது சகோதரத்துவத்தில் தான் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் இல்லாவிட்டால் இது தேசமாகவே இருக்க முடியாது. நீங்கள் இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்த போகிறீர்களா அல்லது இந்த தேசத்தை சிதைக்க போகிறீர்களா என்று கேள்வி கேட்டுவிட்டு வந்தார் காந்தி. இது செப்டம்பர் 16, 1947. இப்போ கோல்வால்கர் 12ஆம் தேதி பார்க்க போனார் இல்லையா? சும்மா பார்க்க போக முடியாது. சும்மா பார்க்க போக முடியாதுன்ற காரணத்தால 11ஆம் தேதி அவர்களுடைய ஆர்கனைசர் இதழில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். என்ன செய்தி? காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்துவதற்கான வல்லமையை கொண்டிருப்பவர். இந்த இந்துஸ்தானை மீண்டும் பழைய பெருமிதத்திற்கு திரும்ப அழைத்து செல்வதற்கு காந்தியால் முடியும். உலகில் இருக்கக்கூடிய எந்த வல்லரசு நாடும் நெருங்க முடியாத அளவுக்கு இந்து நாடாக இதை மாற்ற காந்தியால் முடியும் அப்படின்னு 11ஆம் தேதி கட்டுரை எழுதி 12ஆம் தேதி போய் பார்த்து 16ஆம் தேதி கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. 16ஆம் தேதி கூட்டத்துக்கு போனவர் அவங்க இடத்துக்கே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதற்கு பிறகுதான் காந்தியினுடைய படுகொலை அரங்கேறுகிறது.